ஆகஸ்ட் 29, 2022 அன்னைக்கு அஸ்ஸாமில் இருக்கிற குவஹத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற வந்தனா கலிதா அப்படிங்கிறவங்க நூனாமதி காவல் நிலையத்தில் தன்னுடைய கணவரும் மாமியாரும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ வந்தனா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் இந்த கேஸ் சம்பந்தமாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்திருக்காங்க. ஆனால் சுமார் 3 மாதத்துக்கு அப்புறமா சங்கரி டேவுடைய மருமகனான நிர்மல் டே அப்படிங்கிறவர் அதே நூனாமதி காவல் நிலையத்துக்கு வந்து அவர் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. அது என்னன்னா, காணாமல் போன தன்னுடைய அத்தையுடைய வங்கி கணக்கில் இருந்து ஏடிஎம் கார்டு மூலியமா யாரோ பணம் எடுக்கிறதாவும், ஸோ இதனால தன்னுடைய அத்தையும் அவருடைய மகனும் கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல இவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க மாமியாரை பத்தியும் அவங்க கணவரை பத்தியும் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஸோ இந்த அமர் ஜோதியையும் சங்கரியையும் யார் கடத்தினது, போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். இது உண்மை சம்பவம் அப்படிங்கிறதுனால வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஆகஸ்ட் 29, 2022 அன்னைக்கு அஸ்ஸாமில் இருக்கிற குவஹத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற வந்தனா கலிதா அப்படிங்கிறவங்க நூனாமதி காவல் நிலையத்துக்கு போயிட்டு தன்னுடைய கணவரான அமர் ஜோதி டே அப்புறம் என்னுடைய மாமியார் சங்கரி டே இவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் இந்த கேஸ் சம்பந்தமா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்திருக்காங்க. ஆனால் சுமார் 3 மாசத்துக்கு அப்புறமா, அதாவது சரியா நவம்பர் 21 அன்னைக்கு சங்கரி டே உடைய மருமகனான நிர்மல் டே அப்படிங்கிறவர் அதே நூனாமதி காவல் நிலையத்துக்கு வந்து அவர் ஒரு கேஸை பண்றாரு. அது என்னன்னா, காணாம போன தன்னுடைய அத்தையுடைய வங்கி கணக்குல இருந்து ஏடிஎம் கார்டு மூலியமா யாரோ பணம் எடுக்கிறதாவும், சோ இதனால தன்னுடைய அத்தையும் அவருடைய மகனும் கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல இவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. ஒரே சம்பவம் தொடர்பா 3 மாசத்திலேயே 2 வெவ்வேறு நபர்கள் ஒரே காவல் நிலையத்துல போயிட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கு சம்பந்தமா காவல்துறையுடைய நடவடிக்கை ரொம்பவே மெதுவாக தான் இருந்திருக்கு. சோ அதனால வந்தனா கலிதா என்ன பண்றாங்க அப்படின்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி குவஹத்தியில இருக்கிற காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி நூனாமதி காவல் நிலையத்தில் என்னுடைய கணவரும் மாமியாரும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த கேஸ் சம்பந்தமா போலீஸ் எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நாள்ல நிர்மல் டேவும் சிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு தன்னுடைய வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த கேஸ் சம்பந்தமா எந்த ஒரு தகவலும் போலீஸ்க்கு கிடைக்காததுனால இந்த கேஸை விசாரிக்க துணை போலீஸ் கமிஷனர் கல்யாண் பகத் தலைமையில ஒரு குழு அமைச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுமார் 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்தனா கலிதாவும் அமர் ஜோதியும் அவருடைய குடும்பத்தினர்கள் சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமான சமயத்துல இவங்க 2 பேருக்குமே எந்த வேலையும் இல்லாம தான் இருந்திருக்காங்க. சங்கரிதே ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அப்படிங்கிறதுனால மாசம் அவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொந்தமா ஒரு பிளாட்டும் இருக்கு. அந்த பிளாட்டும் வாடகைக்கு விட்டதுனால மாசம் அந்த வாடகை பணமும் வரும். அந்த பணத்தை வச்சுதான் இவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியா நடத்திட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல இவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா சில மாசத்துக்கு அப்புறமா சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் அமர் ஜோதிக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அவரு ட்ரக்ஸுக்கும் அடிமையாகி இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்தனாவை தவிர வேற சில பெண்கள் கூடயும் தொடர்புல இருந்திருக்காரு. இந்த விஷயங்களால வந்தனாவுக்கும் அமருக்கும் இடையில அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்தனாவுக்கு பண தேவை இருந்ததுனால அவங்க வெளியே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க அந்த வேலையை விட்டு நின்னுறாங்க. அமர் ஜோதி போதைப் பொருளுக்கு அடிமையானதுனால அவருடைய அம்மா சங்கரி டே அவருக்கு பணம் கொடுக்கறத நிறுத்திடுறாங்க. ஏன்னா அப்போவாது தன்னுடைய மகன் போதை பழக்கத்தில இருந்து வெளியே வந்து தன்னுடைய மருமகள் கூட சேர்ந்து நல்லபடியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா சங்கரி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மகனையும் மருமகளையும் இப்ப இருக்கிற வீட்டை விட்டு நீங்க 2 பேரும் நம்மளுடைய பிளாட்ல போய் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த நேரத்துல வந்தனாவுக்கும் வேலை இல்லை, அமருக்கும் எந்த வேலையும் கிடைக்கல. ஸோ எப்படியே போனா குடும்பத்தை எப்படி ரன் பண்றது அப்படின்னு சொல்லி வந்தனா ஒரு ஜிம்ல ட்ரைனரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காசை வச்சுதான் ஃபேமிலியையும் ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படியே சில மாசங்கள் போகுது. ஆகஸ்ட் 29, 2022 அன்னைக்கு குவஹத்தியில இருக்கிற நூனாமதி காவல் நிலையத்துல தன்னுடைய கணவரும் மாமியாரும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தனா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். வந்தனா கலிதாவும் சங்கரி டேவுடைய மருமகனான நிர்மல் டேவும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வந்தனாவையும் நிர்மலையும் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு 2 பேரையும் விசாரிக்கும் போது 2 பேருடைய வாக்குமூலங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு முற்றிலும் வேறுபட்டதா இருந்திருக்கு. அதனால போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. போலீஸ் விசாரணையில வந்தனாவுடைய வாக்குமூலத்துல சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால போலீஸ் அவங்க கிட்ட தொடர்ந்து 2 நாளா விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்தனா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. இதை கேட்டு அங்க
இருந்த எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வந்தனாவுக்கும் அமருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் ரொம்பவே மோசமாக போயிட்டு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய மாமியார் சங்கரி டே செலவுக்கு கூட பணம் கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வேற தனியாக வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் வந்தனா ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்னன்னா, தன்னுடைய கணவரையும் மாமியாரையும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சொத்து முழுக்க நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இதை தனியாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய நண்பர்களான தந்தி தேகா அப்புறம் அரூப் தேகா அப்படிங்கிற இவங்க 2 பேரையும் கூட சேர்த்துக்கிட்டு ஜூலை 26ஆம் தேதி அன்னைக்கு சங்கரி டே அவருடைய ரூம்ல படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 3 பேரும் சேர்ந்து தலைக்காணியை எடுத்து அவங்க முகத்துல வச்சு அழுத்தி சாகடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய உடலை துண்டு துண்டா வெட்டி ஒரு பையில போட்டு மறுநாள் காலையில, அதாவது ஜூலை 27ஆம் தேதி அன்னைக்கு தந்தி தேகா அவருடைய கார்ல மேகாலயாவுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த உடல் பாகங்களை தனித்தனியா தூக்கி போட்டுட்டு திரும்பவும் இவங்க ஊருக்கு வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே 22 நாள் போகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 22 நாள்ல ஒரு வாட்டி கூட அமர் ஜோதி தன்னுடைய தாய்க்கு கால் பண்ணியோ இல்ல நேர்ல போயோ கூட பார்க்கவே இல்லையா. ஸோ அதனால அமருக்கும் தன்னுடைய தாய் இறந்து போன விஷயம் தெரியாம இருந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்து சுமார் 22 நாளைக்கு அப்புறமா, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய கணவரான அமர் ஜோதியையும் அதே மாதிரி பின்னாடி இருந்து ஒரு பெரிய இரும்பு ராடால தலையில அடிச்சு அவரை சாகடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸோடைய உதவியோட அவருடைய உடலையும் துண்டு துண்டா விட்டு ஒரு பையில போட்டுக்கிட்டு மறுநாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு காலையில 3 பேரும் கார்ல மேகாலயாவுக்கு போயிட்டு அந்த உடலை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா 12 நாள் கழிச்சு வந்தனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னுடைய கணவரையும் தன்னுடைய மாமியாரும் காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்தனாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது வந்தனா எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்தனாவுக்கு ஹெல்ப் பண்ண தந்தி தேகாவையும் அரூப் தேகாவையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. ஸ்டார்டிங்ல சங்கரி டேவுடைய மருமகனான நிர்மல் டே அப்படிங்கிறவரு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னுடைய மாமியாருடைய ஏடிஎம் கார்டு மூலியமா யாரோ பணம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாருல. ஆக்சுவலா அந்த பணத்தை வந்தனா தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா சங்கரி டேவுடைய மொத்த சொத்தும் நமக்கு தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்க இந்த வந்தனா கலிதாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க.